தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தேர்வு நடைமுறையை மோசடி செய்ய லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள கடிதத்தில், இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமைச்சர் KL நேருவின் சகோதரர் N ரவிச்சந்திரனுடன் தொடர்புடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் தொடர்பான வங்கி மோசடி வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தபோது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தேர்வு நடைமுறையை மோசடி செய்ய லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த துறையில் உள்ள 2538 பதவிகளுக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டதில் வேலைக்கு காசு என்ற அடிப்படையில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் நடந்த தேர்வு நடைமுறையில் மோசடி செய்யவும் குறைந்தபட்சம் 150 வேட்பாளர்களுக்கு சாதகமாக ஆகஸ்ட் 2025இல் நியமன ஆணைகளை வழங்கவும் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமான நபர்கள் ஒரு பதவிக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலித்துள்ளனர் என அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. தேர்வுகளை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதிகாரிகள் மீதும் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை கோரியுள்ளது. அந்த கடிதத்துடன் 232 பக்கங்கள் கொண்ட ஆவண தொகுப்பு ஒன்றையும் அமலாக்கத்துறை வழங்கியுள்ளது. அதில் மோசடியில் சந்தேகிக்கப்படும் முக்கிய நபர்களின் பெயர்கள் மற்றும் ஊழலில் அவர்களின் பங்கு பற்றிய விரிவான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த ஆவண தொகுப்பில் தேர்வு முறைகேட்டின் செயல் திட்டம் பற்றியும், யாருக்கு சாதகமாக அந்த நடைமுறைகள் கையாளப்பட்டதோ அந்த 150 வேட்பாளர்களின் விவரங்கள் பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. லஞ்ச பணத்தின் வழித்தடத்தை ஆராய தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்தால் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை சுதந்திரமான விசாரணையை தொடங்க இது வழிவகுக்கும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அரசு தேர்வு மற்றும் தெரிவு நடைமுறை தொடர்பான ரகசிய தகவல்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றும் அமலாக்கத்துறை கேள்விகளை எழுப்பியுள்ளது. இடைத்தரகர்கள் மூலம் வேட்பாளர்களிடமிருந்து பெறப்பட்ட லஞ்ச பணம் ரொக்கமாக சேகரிக்கப்பட்டு ஹவாலா ஏஜென்ட்கள் மூலம் முக்கிய புள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் கார்த்திகேயன் அளித்துள்ள விளக்கத்தில், அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து தனக்கு தெரியாது என்றும் இந்த நியமன நடைமுறை எந்த முறைகேடும் இன்றி முற்றிலும் சரியாக செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த முறைகேடு புகார் இந்த ஆண்டு ஆகஸ்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நியமிக்கப்பட்ட 2538 உதவி பொறியாளர்கள், நகர திட்டமிடல் அதிகாரிகள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் நியமனம் தொடர்பானதாகும். இந்த வேலைகளுக்கு 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சுமார் 1,12,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். நியமன ஆணைகளை கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.